நன்றி இயேசு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் உள்ளவங்க, ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ஆலயத்தில் வாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போது பாடுங்க சத்தமா பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்றாக உன்னை செய்கிறார், வெற்றி பவனி செய்கிறார். என்றாக உன்னை செய்கிறார், வெற்றி பவனி செய்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றியும் உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றியும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இப்பொழுது நான் இந்த ஆலயத்தினுடைய இடதுபுறமாக மரத்தடியில் ஒவ்வொரு சாதனம் கேட்பதற்காக அமர்ந்திருப்பேன். ஆக இந்த 1 மணி நேரமும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஒப்புரவுகள் சாதனம் செய்யாதவர்கள் தயவு செய்து முன் வந்து நல்ல ஒரு ஒப்புரவுகள் சாதனம் செய்து கொள்ளுமாறு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தரப்படி எங்கள் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதமான ஜெபவேளைக்கு நன்றி. வேறு ஒரு இடத்தில் 1000 நாட்கள் நாங்கள் இருப்பதை விட ஆண்டவருடைய ஆலயமன்றத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது, உன்னதமானது என்று சொல்லிக் கொடுத்தவரை இதோ உடைய பாதங்களில் அமர்ந்து லாசரின் சகோதரி மரியாதை போல வார்த்தைகளை கேட்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தில் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாறிய மகனாய் மகளாய் எங்கள் ஒருவரை மாற்ற மாட்டது. ஆண்டவரே நீ பேசு, இயேசுவே நீ பேசு, தெய்வமே நீ பேசு. உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருவரும் செவிமடுத்து கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். மனம் இருந்தால் இங்க எழுதிக்குங்க, பேனா இருந்தா எழுதிக்குங்க, பைபிள் இருந்தா குறிச்சிக்குங்க, பரிசுத்தாவின் வல்லமையின் ஆற்றல் இருந்தா இதயத்தை சுமந்துக்குங்க. நாம் சிந்திக்கக்கூடிய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, மாற்றங்கள் மார்க்கத்தை கொடுக்கும். மாற்றங்கள் மார்க்கத்தை கொடுக்கும். மாற்றங்களே மார்க்கத்தை கொடுக்கும். மாற்றம் இல்லை என்று சொன்னால் எந்த மார்க்கத்தை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் மாற்றங்கள் என்று சொன்னால் இறை வார்த்தையை கேட்டு, இறை அறிவுரையை கேட்டு, இறை படிப்பினை கேட்டு தன் வாழ்வை மாற்றுகிறோம் அல்லவா? நமக்குள் எழுப்புகிற செயல்பாடுகள் தான் மாற்றம். மாற்றங்கள் என்று சொன்னால் வழி. இந்த மாற்றங்கள் எனக்குள் உருவாக்கப்படுகின்ற பொழுது, உண்டாக்கப்படுகின்ற பொழுது எனக்கான அந்த மார்க்கத்தை கடவுள் காண்பிப்பார். நிறைவை பெறுவதற்கான, நிலை வாழ்வை பெறுவதற்கான, மோட்சத்தை பெறுவதற்கான, மன்னிப்பை பெறுவதற்கான, விடுதலையை பெறுவதற்கான, வல்லமையை பெறுவதற்கான, சுகத்தை பெறுவதற்கான, ஆசிரியை பெறுவதற்கான, கண்ணீர் கண்டு, கவலை கண்டு, பயம் கண்டு, பலன் கண்டு நான் விடுவிக்கப்படுவதற்கான வழிகளை இந்த மாற்றங்கள் காண்பிக்கும். ஆனால் மாற்றங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த மாற்றங்கள், இந்த வழிகள் நமக்கு தெரியாது, நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே தான் சுத்தி இருக்க முடியும். ஒரு மனித வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகுகின்ற பட்சத்தில் தான் அந்த மனிதன் கடவுள் இன்மையிலும் மகமையிலும் அந்த மகனுக்காக, மகளுக்காக, அந்த குடும்பத்துக்காக எடுத்து வைத்திருந்த கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கொடைகளை பெற்றுவதற்கான வழிகளை உண்டாக்குவதுதான் அந்த மாற்றம். ஆனால் அந்த மாற்றம் எப்படி அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால் அந்த மனித வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. நம்ம சொல்லி பழகிட்டோம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். நிலை வாழ்வுக்கான, மோட்சத்துக்கான, விண்ணக வாழ்வுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்குது, சீர்படுத்துகிறது, செம்மைப்படுத்துகிறது, வழிநடத்துகிறது, வல்லமை கொடுக்கிறது, மாடு கொடுக்கிறது, பலப்படுத்துகிறது, சிறப்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, பயனளிக்கிறது, பணம் கொடுக்கிறது, எல்லாத்தையும் உருவாக்கி கடவுளோடு இணைக்க வைக்கும். ஆகவே கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கம். ஜெராசனிசம், கம்யூனிசம், புத்திசம், ஹிந்துசம் என்று பார்த்தா இசம் என்று சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவிசம் சொல்லல, கிறிஸ்டியானிட்டி. மற்ற மதங்களில் மனிதன் ஒன்றை உருவாக்கி கடவுள்கிட்ட போகிறதுக்கு தான் வழின்னு சொல்லி அவன் கொடுக்கிறான். ஆனால் இங்கே கடவுள் அவரே உருவாக்கி என்னுடைய உலகத்துக்கு தான் வழின்னு சொல்லி அவர் நமக்கு கொடுக்கிறார். வித்தியாசம் புரியுதாங்க? மனிதன் ஒரு சித்தாந்தத்தை, மனிதன் ஒரு கோட்பாடுகளை, மனிதன் ஒரு கதையை, மனிதன் ஒரு நீதிநெறிகளை உருவாக்கி கடவுள்கிட்ட போறதுக்கு தான் வழி, இதுதான் கடவுள் அவன் சொல்றான். ஆனால் உங்களை என்னை உண்டாக்கி பாதுகாத்து பராமரிப்பு வருகிற கடவுள் தானே வார்த்தையை உண்டாக்கி
என்னிடம் நீங்கள் வருவதற்கு இதுதான் வழி என்று சொல்லி வார்த்தையை உங்க கையில கொடுத்திருக்கார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க். கிறிஸ்தவம் என்பது மார்க். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். மாற்றங்கள் நமக்குள் உருவாக்குகின்ற பட்சத்தில் தான் மாற்றங்களை கண்டு மகிமையோடு எம்மையிலும் மறுமையிலும் வாழ முடியும். ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி ஒரு சின்ன பையன் வண்ணத்து பூச்சியை கைக்குள்ள வச்சுக்குவான். ஒவ்வொரு பிள்ளைகிட்ட போய் என் கையில வண்ணத்து பூச்சி இருக்கு, செத்துருச்சா உயிரோடு இருக்கா, செத்துருச்சா உயிரோடு இருக்கா, செத்துருச்சா உயிரோடு இருக்கா. பிள்ளைங்க எப்படி பதில் சொல்றதா அது தகுந்தா பிள்ளைங்க உயிரோடு இருக்கா அப்படின்னு நசுக்கி நசுக்கி இங்கே பார்த்து செத்து வச்சுக்குவான். இதே மாதிரி ஒரு ஞானி மரத்துல உட்கார்ந்தார். அவர்கிட்ட போய் ஞானி ஞானி நீங்க பெரிய ஞானி தானே, ஞானி தர்றாங்க, என் கையில வந்து வளர்த்து போச்சிருக்கு உள்ளுக்குள்ள, அதை செத்துருச்சா உயிரோடு இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்களால சொல்ல முடியாது. ஆனா சாவதும் சாவாதும் உன் கையில தான் இருக்கு. மாற்றங்களை பெறுவதும் பெறாததும் உங்க கையில். மாற்றங்கள் பெறுகின்றவர்கள் தான் மாற்றங்கள் தெரியும். மாற்றங்களை கண்டு கொண்டால்தான் நமக்கு மகிமை மணிமொழியாக சூழப்படும். ஏனென்றால் ஒரு மனித வாழ்விலே மாற்றங்கள் கடவுளால் உருவாக்கப்படுகின்ற பொழுது, அந்த மாற்றங்களை மனிதன் உட்கொள்ளுகின்ற பொழுது, அந்த மனிதன் மாற்றங்களை அடைகின்ற பொழுது, அந்த மாற்றங்களை சொந்தமாக்கிக் கொள்கின்ற பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு விசுவாசமற்றவர்கள் நம்பிக்கையவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் உலகம் தான் நமக்கு ஒரு பெரு சதம் தெரியுது. உலகம் தான் வாழ்க்கை, உலகம் தான் பேராசை, பெருமை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் கண்கள் குருடாக்கி வச்சிருக்கான் பிசாசு. ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா மாற்றங்கள் இல்லாத நம்பிக்கை அவங்கள வரல. நம்பிக்கையற்றவர்களின் கண்களை இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த நம்பிக்கை கடவுள் மீது உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால், கடவுள் மீது உங்களுக்கும் எனக்கு விசுவாசம் வர வேண்டும் என்று சொன்னால், எனக்குள்ளே கடவுள் அனுமதிக்கிற மாற்றங்கள் உண்டாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அந்த மாற்றத்தை தான் ஒரு 7 வகையான மாற்றங்கள் இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நித்தியத்துக்கு நீங்க மனசுலே வச்சுக்கணும். 1 இடமாற்றம், 2வது இனமாற்றம், இனம் கம்யூனிட்டி. 1 இடமாற்றம், 2வது இனமாற்றம், 3வது பெயர் மாற்றம், 4வது மனமாற்றம், 5வது உளமாற்றம், 6வது உருமாற்றம், 7வது பயணமாற்றம். பேசலாம். இத்தகைய மாற்றங்கள் நடைபெறும். 1 இடமாற்றம், இனமாற்றம், பெயர் மாற்றம், மனமாற்றம், உளமாற்றம், உருமாற்றம், பயணமாற்றம். இந்த மாற்றங்கள் ஏற்பட்டாதான், இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நாம் நம்மை கையளித்தால்தான் உண்மையிலே தவக்காலத்தை முற்றிலும் நாம் பயன்படுத்திக் கொள்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். நீங்கள் வாழ்கின்ற காலம் பொல்லாத காலம், ஆகவே இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். திருவையானது உங்களுக்காக எனக்காக உருவாக்கி கொடுத்த தவக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்கிறோம் எங்களுக்கு அடையாளம் தான் மாற்றங்கள். இப்படி நாம் இந்த தவக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொண்டிருப்பது நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது. மாற்றங்களை அடைகிறோம், மாற்றங்களை சொந்தமாக்குகிறோம், மாற்றங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றங்கள் இல்லை என்று சொன்னால் மாற்றங்கள் இல்லை. மாற்றத்தை பெறுவதற்காக நம்மிலே கடவுள் மாற்றங்களை அனுமதிக்கிறார். அதற்கு நாம் கையளிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். மாறாக இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையில் அசட்டையா இருப்போம் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை ஏனோதான என்று இருப்போம் என்று சொன்னால், ஏதோ வழிபாட்டுகளிலே பங்கு பெறுகிற ஒரு மகனாக மட்டும் இருப்போம் என்று சொன்னால், பாரம்பரிய வழிபாடுகள் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற மகனாக இருப்போம் என்று சொன்னால், எதுவுமே கணக்கில் நிற்க மோட்சம் போறோம் கடைசியில் மோசம் போயிருக்கும். அவ்வளவுதான். இது இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் பிரியமானது. இந்த கடவுள் நமக்கு உணர்த்திய அந்த மாற்றங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்பர் 1, இடமாற்றம். இடமாற்றம் என்பது மிக 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 முக்கியம். சில இடங்களிலே பிள்ளைகள் வசிப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை, அந்தகாரம், இருள், அமைதியின்மை. அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து, இந்த தெருவுல வந்ததுல இருந்து, இங்க வந்து குடியதுல இருந்து ஒரே பிரச்சனை சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய ஆதிக்கம் வந்து அது அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லைக்கு எல்லை உங்களுக்கு டெரிட்டோரியல் ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க. டெரிட்டோரியல் ஸ்பிரிட் எல்லைக்கு எல்லை அது இருக்கும். அவதான் அவன் சாமின்னு சொல்லி கும்பிடுறது. அவனுக்கு அது சாமி, நமக்கு அது ஆசாமி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏரியாவுக்கு ஏரியா வானத்துல கோடிக்கணக்கில் அசுத்தாவிகள் சுத்துகிறது சொல்லி விவிலியத்தில் பவுலடியார் சொல்லுகிறார். அப்ப சில இடங்கள்ல 180 இடங்கள் அப்படிதான் அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இருளின் ஆதிக்கம், அந்தகார ஆதிக்கம், பலவீன ஆதிக்கம், பாவத்துக்கு இட்டு செல்கிற ஆதிக்கம் நிறைந்திருக்கிறபடியாலே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நிறைவோடு எங்களோடு வாழ்வது கூடாத காரியமாக இருக்கிறது. துன்பத்திலே போராட்டத்தை வாழ்க்கையை செலவு செய்து கொடுக்கிறாங்க. அவன் என்ன சொல்றாங்க? இடத்தை மாத்துறது, இடத்த குடி வேண்டிய இடத்தை மாத்து. அப்ப டீச்சர் சொல்றாங்க, டீச்சர் அப்ப 35 லட்சம் போட்டு 40 லட்சம் போட்டு இப்பதான் வீட்டை கட்டிருக்கேன், நீங்க போய் இடத்த மாத்தா நியாயமா மாத்துது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லாம் இடத்த மாத்துங்கன்னு சொல்லுங்க. இடம் மாற்றம் வேணும். ஓகே, இப்பதான் கஷ்டப்பட்டு லோன்லாம் அப்ளை பண்ணி ஒரு 40 லட்சம் செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டிருக்கேன், இடத்த மாத்தினா எப்படிங்க? ஒன்று இடத்த மாத்தியே ஆகணும். யாருக்காக குடி வச்சுட்டு இடத்த மாத்தணும். இல்லை என்று சொன்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் வாழ்ந்து அவனை மாற்ற வேண்டும். நமக்கு தொந்தரவு செய்கிற, அந்தகாரத்தை கொடுக்கிற, பலவீனப்படுத்துகிற, பாவத்தை கெட்டு செல்கிற, நம்மை பயமுறுத்துகிற, நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற, நம்பிக்கை குறைக்கிற அந்த அசுத்த ஆவிகளை, அந்த இருளின் சக்திகளை, அந்தார சக்திகளை ஓட்டுகிற அல்லது அதை விரட்டுகிற வல்லமை நீங்கள் நான் பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஒண்ணு இந்த பக்கம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடும். இடமாற்றம் என்பது முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது, நீ இங்கே இரு, உன் குடும்பத்தோட இரு, நான் ஆசிரியக்கிறேன், பெரிய சந்ததியா மாட்டேன், இவ்வளவு பேர் இருக்கான் ஊர்ல, அவனுக்கு முன்னாடி உனக்கு தூக்கி நிமித்துறேன்னு சொல்லல. ஆண்டவர் உன்னை பயங்கரமா உயர்த்த போறேன்னு சொல்ல புறப்பட்டு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு உன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு நான் காட்டக்கூடிய தேசத்துக்கு போன சொல்லி இடமாற்றத்தை அங்கே உருவாக்கி அந்த இடத்துல ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை. இந்த இடத்தை விட்டு கிளம்பு, உன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு நான் காட்டக்கூடிய தேசத்துக்கு போனதுதான் இடமாற்றம் அங்கே தேவைப்பட்டது. பிரியமான சீராக் 21 வாசிக்கிறோம். அந்த முடிவிலே பாவை விட்டு விடுவது போல பாவத்தை விட்டு விடும் என்று சொல்லுங்க. ஒன்று மறுபடியும் சொல்ல, ஒண்ணு நம்ம கட்டாயம் நமக்கு போராட்டம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் மனமகிழ்ச்சியில இருக்கணும், கடவுளை தரிசிக்கணும், பாடல் புகழணும், நம்மளுக்கு எப்பொழுதுமே நிறைவு இருக்கணும் குடும்பத்துல அப்படின்னு ஆசைப்படினா ஒண்ணு நம்ம பலப்படணும். இல்லை பலவீனமா இருப்பதான் வளர்ந்துட்டு சொன்னா நம்ம இடத்தமா. இப்ப நான் எங்க ஊர்ல திருச்சி சம்மர் சீசன் வந்து என்ன சொன்னா மாடியில போய் படுத்துருக்கு, மேல் மாடியில செகண்ட் ஃப்ளோர் மாடியில போய் நல்லா சாந்தம் படுத்துருக்கு. எங்க தாத்தா எங்க அப்பா என்ன சொன்னாலே இந்த ஓரமா படுக்காதான்னு சொல்லுவாங்க. டேங்கிங் வந்து பார்த்தோம்னா இந்த ஓரத்துல படுக்காத, ஏன் அது ஓரத்தான் இருக்கிற இடம், என்னது ஓரத்தான் இருக்கு. ஏன்னா அந்த சைட்ல வந்து சோமன் சோ அம்மன், இந்த சைட்ல ஒரு சோமன் அம்மன், ரெண்டு நைட்ல சந்திச்சு they will meet at night without any disturbance. நைட்ல சந்திச்சுக்கன்னா நம்ம மிரட்டுறதா வராது, பயமுறுத்த வராது. வந்து முதல் என்ன செய்யறா, ஜங்கு 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 ஒரே கொலுசு சத்தமா கேட்கும். யாரு அந்த நைட்ல டான்ஸ் ஆடுறப்ப சவுண்டு தான் கேட்டா அவன் கண்ணுக்கு தெரியும். அதே மீறி படுத்தமா என்ன செய்யணும், அது அந்த இதுல இருக்கு ஓட்டம் இருக்கு, அது உண்மை, அசுத்தாவை ஓட்டம். அது ஓட்டம் இருக்க இடத்துல நம்ம படுக்கிற அவசியம் என்னன்னாக்கா ஏறிக்கும் மேல நிற்கும். ஒரு வார்த்தையுமே வராது, நான் செத்தேன்னு நினைச்சுக்கேன்.
இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்தா இயேசுவின் ரத்தம் கொஞ்சோண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல படுக்கிறது ஜெபம் பண்ணி தள்ளி படுக்கிறேன். இப்ப என்னன்னா செய்யலாம் நான் என்ன நான் பலப்படும் போராட்டம் ஜெயிக்கிறேன் இல்லையா சொன்னா என்ன சார் இடத்த விட்டு நான் வந்து இறங்கியே போனேன். ஒரு வாட்டி தெரியாம படுத்துட்டேன். அசத்துல வந்து ஏதோ ஞாபகத்தை வந்து படுத்துட்டேன். நீ நம்ப மாட்டீங்க, ஏலியன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரத்தம் வராது, ஒயிட் ஒயிட்டா, அது பிளட்ல வந்து ஒயிட்டா, நமக்குலாம் பிளட் வந்து ரெட்டா இருக்கும், பெரிய மிருகமா இருக்கும். அப்படியே இடத்துக்கு மேல எனக்கு உடம்புலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆனா கத்திட்டு ஏசி வந்து கத்தி பின்னி படுத்த பட்டு நடிச்சு போயிடுச்சு. இவன் நிறைய வரும். ஆக இந்த உலகத்துல வந்து நீ சந்தோஷமாவே இருப்ப கடவுள் சொல்ற, உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கள், நான் உலகத்தை வென்று விட்டேன். எல்லாத்துக்கூட நமக்கு போராட்டம், அதுல இது ஒரு வகை. அப்ப பிரியமானவர்களே, கடவுளின் திருவிழம் பரிபூர்ணமா நிறைவேற்றப்பட, நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் அமைதியா செபிக்கிற பிள்ளைகளா இருக்க, கடவுள் மீது நாம் கொடுக்கிற நம்பிக்கைக்கு குலைச்சல் வராதபடி இருக்க, கடவுளோடு இணைந்து வாழ, எடுத்துக்காட்ட குடும்பமாய் இருக்க, குடும்பமாய் செபிக்கிற பிள்ளைகளா இருக்க, நான் ஒன்று அந்த இடத்தை விட்டு மாறணும். இல்ல அந்த இடத்துல நமக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம உற்சாகப்படுத்தி மேம்படுத்தி அவன் அங்கேருந்து வரணும். இடமாற்றம் என்பது மிக மிக முக்கியம். திருப்பாடல் 1:1 வாசிக்கிறோம். திருப்பாடல் 1:1 தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரின் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்ப காண்பவனாய் அதை தியானிக்கிற மனிதன் பேர். நீங்க சில பேர்லாம் சொல்லலாம் கேட்டுருப்பீங்க, அம்மாச்சி வந்துச்சு, எங்க அம்மாயி வந்துச்சு, எங்க நைனா வந்தாரு, செத்து போனவங்க சொல்லுங்க. இருக்கவங்களுக்கு செத்து போயிருப்பாங்கல்ல, எனக்கு வந்து நின்னாங்க, அதெல்லாம் அவங்க வர முடியாது. மருந்து சாப்பிட்டு செத்தாலும் சரி, விருந்து சாப்பிட்டு செத்தாலும் சரி, தூக்கு போட்டு செத்தாலும் சரி, தூங்கிட்டு செத்தாலும் சரி, ஒரு செத்துக்கான ஆன்மா ஆணுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அதை மனசு வச்சுக்கணும். அந்த ஆன்மா நல்லதோ கெட்டதோ அவருடைய கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியே இருக்கும். அப்படின்னா அவருடைய தீர்வைக்காக இருக்கும். இந்த உலகத்தில் சுற்றக்கூடிய அசுத்தாவைகள் அவருடைய பிம்பத்தை உள்வாங்கிட்டு நம்ம விசுவாசம் குழந்தை கொடுக்க, அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி எல்லாரும் பேசும். நம்ம கடவுளுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்று வெற்றி ஒன்றுன்னு பாடணும். பார்த்தீங்களா? கிறிஸ்துக்குள்ள வாழணும், கிறிஸ்துக்குள்ள வளரணும், கிறிஸ்துவோடு இணையணும், கிறிஸ்துவின் போதனையை கேட்கணும், கிறிஸ்துவின் வாழ்க்கையை கேட்கணும், கிறிஸ்துவை நம்பணும், கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம வந்து சரணடையணும். அப்பதான் வாழ வல்லமைக்குள்ள வாழ, வெற்றியுள்ள வாழ, இதெல்லாம் செய்யணும். ஆக நம்பர் 1 இடமாற்றம் என்பது முக்கியம். அந்த இடமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு மார்க்கங்கள் தெளிவாக தெரியும். வழிகள் நமக்கென்று கடவுளை ஆஸ்வதிக்கும்படியாக வைத்திருக்கிற வழிகள் நம் கண்களுக்கு தெரியும். இல்லைனா இருக்கிற அந்த இட சம்பந்தப்பட்ட காரியம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது பிரியமானவர்களே, இனமாற்றம். இனம் சொன்னா நீங்க உடனே ஜாதியை பத்தி பேசுற, கம்யூனிட்டி. இனமாற்றம்னா கடவுளை நம்பிய ஒரு கூட்டம், கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள், எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டோம்னா, ஆனா கடவுளை வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், அது வந்து கடவுளின் ஜனம், கடவுள் அல்லாத ஜனம் சொல்லி குறிச்சார். தேவ ஜனம், தேவனை பெறாத ஜனம் சொல்லி குறிச்சார். குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவனுடைய பிள்ளைகள். அந்த மாதிரி இல்ல, அவனா வந்து புறையினத்து மக்கள் சொல்லி குறிச்சிருக்கான். இப்ப என்ன பிரச்சனைனாங்க, இங்க இனமாற்றம் என்பது கடுமையாக பேதுரு சொல்கிறார். திருத்துதல் பணி 2ஆம் அதிகாரம் 40 பேதுரு என்ன சொல்கிறார்? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நீ விலகு. பழைய மொழிபெயர்ப்பில் சீர்கெட்ட தலைமுறையை விட்டு விலகு. யார் அந்த மாறுபாடு உள்ள சந்ததி? யார் அந்த சீர்கெட்ட தலைமுறைனா, கடவுள் மீது விசுவாசம் இல்லாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், வணங்காத கழுத்தினர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், சிலை வழிபாட்டு வீட்டுக்கு தங்களை அடிமையாக்கியவர்கள், பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்பவர்கள் தான் மாறுபாடு உள்ள சந்ததி. இவங்களோட என்ன செய்யக்கூடாது? நமக்கு ஐக்கியம், அந்நியம், ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. இனமாற்றம் கடுமையா சொல்றாரு. அந்த சந்ததியை எப்படி விளையும்? அவங்க கூட உறவு வச்சுட்டாரு. பேசினா எஸ் தான், நோ அவ்வளவுதான். உறவுகளுக்கும் ஐக்கியத்துக்கும் ஃபெலோஷிப்புக்கும் வேலை இருக்கும்.
நாம் கடவுளுடைய சந்ததி, நாம் கடவுளின் சந்ததி. அதே வேளையில் நாம் கடவுளுடைய சன்னிதானம். சன்னிதானமா இருக்கின்றவங்க சந்ததியை கடவுள் ஆசிரிப்பார். நாம் கடவுளுடைய ஆலயமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து திருச்சபையின் உடல். இயேசு திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மறை உடல். நாம் அவருடைய சன்னிதானமா இருக்கிறோம். இந்த சன்னிதானத்துக்கு தான் இந்த சன்னிதானத்துக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுவது இனமாற்றம். நாம் அப்படிப்பட்ட மக்களோட உறவாடுறது அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய பழக்க வழக்கம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு நம்ம இருக்க தேவையா தெரிஞ்சு போயிடும். 1995 முதல் 98 வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணேன் ஸ்கூல்ல. அப்ப 1998ல வந்து ஃபாதர் தாமஸ் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து உனக்கு அரேஞ்ச் பண்ண, நாளைக்கு கையெழுத்து போட்டு நீ செகண்டரி டீச்சரா போகணும்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அக்கா வந்து பார்த்தா அன்னைக்கு சாயங்காலம் ஜீவோ போடுறான், பிஎட் முடிச்சவங்க செகண்டரியில போடாதுங்க போயிடுச்சு. ஒண்ணுமே சொல்ல அவன் நக்கடையா நன்றி சொல்லிட்டு அண்ணன் சித்தோ அது நடக்கட்டும் நான் சொல்லிட்டேன். ஒண்ணுமே நான் சொல்லல, நன்றி மட்டும் சொன்ன. அந்த சூழ்நிலைக்கு நன்றி சொன்ன, கைக்கு வந்து போயிடுச்சு. நன்றி ஆண்டவரே, இதை விட நீ நல்லதை கொடுக்க வல்லவராய் சொல்லி அப்படியே ஜபத்தை வாசி அதை பெருசா நான் எடுத்துக்கல. அப்படியே ஆண்டோட கூப்பிட்டு. ஆனா அடுத்த நாள் காலையில் என்னை கூப்பிட்டு சொல்ல, பரவாயில்ல கிடைக்கிறப்ப கிடைக்கணும், நீ லைப்ரரி ரெக்கார்ட் கிளர்க்கா போயிட்ட. லைப்ரரியன் ரெக்கார்ட் ஆபீஸ் ஸ்டாஃபா போக. அன்னைக்கு ஆபீஸ் ஸ்டாஃபா போனா சார் நீங்க பென்ஷன் வாங்கிட்டு நினைக்கிறேன். டென்ஷன்ல தான் உட்காந்து அன்னைக்கே அது கடவுளுடைய கிருபை. அன்னைக்கு ஆபீஸ் ஸ்டாஃபா போன வாசி இன்னைக்கு எனக்கு பென்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆபீஸ் ஸ்டாஃப்ல ஒரு பழக்கம் இருக்கும், டீச்சர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அவங்களாம் குரூப்பா என்ன செய்வாங்க, டூர் போறது, 6 மாசம் மட்டும் ஹோட்டல்ல வேணா சேர்ந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்குலயே ஒரு குரூப் இருக்கு. நீங்க போனவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, திடீர்னு பேசிட்டு வாங்க இன்னைக்கு அருண் ஹோட்டல் போறோம் அப்படி எல்லாம் பரப்ப கூட போய் தான் ஆகணும். போறப்ப நேரா வந்து லஞ்சுக்கு போக மாட்டோம், லாட்ஜுக்கு போயிடும். நேரா சாப்பாடு லாட்ஜி இருட்டான ஒரு ரூம் இருக்கும், மேல தொங்குற படுப்பு கீழே தொங்கும். பார் குடிக்கிற இடம், ஜென்டலா குடிக்கிற வாந்தி எடுத்தா கூட சவுண்ட் வெளியில கேட்க, திட்டினா கூட வெளியில கேட்க. அந்த நாட்டு கூட்டி எனக்கு அப்படியே எவனாவது பார்த்தானாக்க ஆண்டர் வாந்தி சொல்ல இங்க வந்து அப்படியே நான் சொல்லுவான், குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பையன் வேற இவங்களா எல்லாம் கடுகடுன்னு 9 பேர் 10 12 பேர் இருக்கான்னு கடுகடுன்றாங்க. சரி உட்காந்து அப்புறம் மனசுல ஒரு சந்தோஷம், இவங்கெல்லாம் குடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் குடிக்கிறாங்க, நம்ம குடிக்காம சாட்சியா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை எனக்குள்ள ஓடி போயிடுச்சு. இது 2-3 வாட்டி கிடைச்சு என் மனசு உட்காந்து ஃபாதர்கிட்ட சொன்னேன். ஃபாதர் ரகசியம் சொல்லி வரலாறு பேட்டதாங்க அவர் அதான் ஆன்மீக ஏற்பட்டார். அப்படி சொல்றப்ப அது சாட்சி இல்லடா, அது கேவலமான காட்சின்னு சொல்லி காரி கொடுக்கணும். ஏன்னா அது என்ன மாற்றம் பார்க்க, 2வது இனம் மாற்றம். அந்த இனம் குடிக்காத இனம், குடிக்கிற இனம், கெட்ட வார்த்தை பேசுவாங்க, உடம்ப கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட உட்காரப்ப நீ குடிக்கல, அது உண்மை. ஒரு வகையிலே யாராவது பார்த்தாங்கன்னாக்கா பணம் போயிட்டு பாலை குடிச்சாலும் கல்லு குடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அது ஒரு விஷயம். 2வது நீ அவங்களோட உட்காரப்ப அவங்களுடைய தீமையுடைய ஆதிக்கம் வந்து உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தின்றும். உனக்குள்ள வளர்ந்து வருகிற பெருகி வருகிற அருள்புரிமை, அனாயிட்டிங்க, அபிஷேகத்தை அது தின்றும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலகட்டத்தில் நீ அவனுக்கு பாசம் ஆக வேண்டும். நீ உட்கார்ந்து அவளுக்கு நீ கூப்பிட்டு போ, ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு வாங்க, அந்த மாதிரி பிசாசோட ஆரம்பிச்சாங்க. பயந்தவங்க உண்டு கூட அதுக்கப்புறம் போகவே இல்லை. அந்த இனத்தை விட்டு அந்த வேலையை ஆபீஸ்ல இருப்பேன். மற்றபடி இந்த மாதிரி டூரு இந்த மாதிரி ஏதாவது டின்னர்னு சொன்னா அவங்களோட நான் போறது. இனத்தை விட்டு நான் என்னை விலக்கிக் கொண்டேன். புத்தியை மாற்ற முடியாது. அழகா ஒரு அன்னப்பறவை அப்படியே பார்த்துட்டே வந்துச்சு. இத வந்து கீழே இருக்கிற பன்றி அப்படியே பார்த்து உடனே அன்னப்பறவை கேட்டுச்சான் பன்றியை பார்த்து, என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படின்னு, இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு வெள்ளையா வெண்மையா இருக்க, நீ எங்கிருந்து வரன்னு கேட்டுச்சான். பன்றி வந்து அன்னப்பறவை பார்த்து அன்னப்பறவை சொல்லிச்சான், நான் அந்த மலையில இருக்கேன், அந்த ஊர்ல இருக்கேன், மலைச்சால் இருக்கேன், அப்படி பெருமையா பேசு. அப்படியா
அப்புறம் ஒரு ஏக்கமா அப்படியான ஏக்கமா சொல்றதை பார்த்தா அண்ணன் பரவ பன்றியை பார்த்து கேட்டுச்சான், ஏன் நீ என் கூட வர ஆசைப்படுறியா இடத்துக்கு அப்படின்னு சொன்னான். நானும் வரேன், நானும் வரேன். ஆனா ஒண்ணு, என்ன ஆனா ஒண்ணு இல்ல, அங்க வந்தா சேது சகதி கிடைக்குமா உருண்டு பிறகு கேட்டுச்சு. பன்றி என்ன கேட்டுச்சான், வந்தா நான் உருண்டு பிறகு சேது சகதியும் கிடைக்கும். மாத்த முடியாது சில நேரத்துக்கு. வாய்ப்புகள் தேடி வருகின்றது கூட, வாய்ப்பு தேடி வருகின்ற போது கூட நாம் என்ன செய்யணும்னா அது இனம் நம்ம கொன்றோம். ஆகவே இனமாற்றம் என்பது முக்கியம். ஆகவே தான் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு, சீர்கெட்ட தலைமுறையை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக பேரு வழியாக கடவுள் எச்சரிக்கிறார். இரண்டாவது இனமாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அதே வசனம் தான். திருப்பாடல் 1:1 வாசிப்பது போல, தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரிகாரக்கான கூட்டத்தை அமராமல், இது மூணை அவாய்ட் பண்ண நாம் இப்பொழுது திருச்சட்டத்தில், விவிலியத்தில், இறைவாக்கில் இன்பம் காண்பவர்களாய் அதை தியானிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்புமில்லை, நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்புமில்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில் இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையில் இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஒன்று என்ன மாற்றம்? இரண்டாவது இனமாற்றம். மூன்றாவது பெயர் மாற்றம். பெயரிலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். பெயர் மாற்றம் கட்டாயம் வேணும். அந்த காலத்துல, எங்க காலத்துல ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்கணும்னா ஞானத்தாய், ஞான பெற்றோர் மற்றும் பெற்றோர் பெரியவர்களுக்கு போய் கலந்து ஆலோசித்து பங்கு தந்தையிடுவோம், பங்கு சாமியார் அறைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எந்த பிரச்சனையும் சாமியார் அறைக்கு தான் போவோம். சாமியார் தான் இதே பேசுவாங்க, எந்த பிரச்சனையும். அப்ப இவங்க போய் என்ன சொல்ற, குழந்தைக்கு என்ன பேருன்னு அவங்க கேட்பான். அப்ப வாங்க கேட்பாரு, என்ன குழந்தை? ஆண் குழந்தை. என்ன குழந்தை? பெண் குழந்தை. என்ன தேதியில பிறந்துச்சு? மார்ச் 19. ஓ, மார்ச் 19. என்ன அன்னைக்கு? சூசையப்ப திருநாள். அப்ப நீங்க என்ன நல்ல பேர் வைக்கிறப்ப முன்னாடி சூசை, ஜோசப் அல்லது யோசப்பில் பேர் வச்சு சூசை செல்வம், ஜோசப் விஜய் இதான் பேரை வச்சு சொல்லி, அந்த விஜய் நான் எப்படி சொல்றது, அந்த பேர் கன்ற பத்தி பேசிட்டு நம்ம பன்றியை பத்தி நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாக்குற என்ன சொல்றாங்க, நியூமராலஜி. என்னது? நியூமராலஜில பேரை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது கண்ணா பண்ணா நாயி, சின்ன பண்ணா வாழ்க்கை மாறி. ஏன்னா என்ன, நீங்க பார்ப்பது அழகு கோயில அமர்ந்திருந்த அவனுக்கு அவன் காலையில் பழி ஊட்டி அவன் மனவன் வந்து எழுதி நடக்கிறான். அதுக்கு பேர் என்ன சொல்லுகிறான்? திருக்குறள் பணி 3ஆம் அதிகாரம் 14 பேர் என்ன சொல்லுகிறான்? அருமையான வார்த்தை. இவன் இயேசுவின் பெயர் மீது கொண்டுள்ள விசுவாசமே இவன் கால்களுக்கு வலுவூட்டி என்று சொன்னான். இன்னைக்கு எழுந்து நடக்கிறானா? இயேசுவின் பெயர் நான் என்ன சொன்னேன், என்ற பொண்ணோ பொருள் இல்ல, இயேசு நாமத்தை எழுந்து நடன்னு சொன்னேன். அவன் இயேசுவின் நாமத்தை விசுவசிச்சான், ஆகவே எழுந்து நடந்தான். பேரிலே வல்லமை இருக்கிறது, பேரிலே புனிதம் இருக்கிறது, பேரிலே எல்லா விதமான மகிமை இருக்கிறது, பேரிலே எல்லா நற்பண்புகள் இருக்கிறது. யார் எந்த பெயரை வைக்கிறோமோ அந்த பேருக்குரிய பண்புகளும் நற்பண்புகளும் மகிமையா அந்த பிள்ளைக்கு வரும், அந்த மகனுக்கு வரும், அந்த மகளுக்கு வரும். ஆகவேதான் புனிதர்களின் பெயரை வந்து திருச்சபை வைக்க சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். மரியாதை சம்பந்தப்பட்ட பெயர்களோ, புனிதர்களின் பெயர்களோ, நேர்மையாளர் பெயர்களோ, நீதிமானின் பெயர்களோ, இயேசுவின் பெயரோ, ஏதோ ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட பெயரை வைக்கிறது. அந்த குணாதிசையிலே அந்த பிள்ளைக்கு வளரணும். அந்த பெயருக்குரிய வல்லமை அந்த பிள்ளைக்குள்ள இருக்கும். அந்த பெயருக்குரிய நற்பண்புள்ள குணாதிசை அந்த பிள்ளைக்குள்ள இருக்கும். அந்த பிள்ளை வளர கிறிஸ்துவுக்குள் வளர, அந்த மகன் கிறிஸ்துவுக்குள் வளர.
ஆகவைத்தான் பெயர் வைக்கின்ற பொழுது கவனமாயிருக்கும். இதுவும் அதே கதை. நமக்கு பேர் வச்சு 60 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி பேரை மாத்துறது? வருமா வராது? இனிமே பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு சரி வைக்கலாம். எனக்கு பேர் வச்சு 50 வருஷம் ஆச்சு, 60 ஆச்சு, இனிமே எப்படி பேரை மாத்தனா மாத்தலாம். எப்படி மாத்தனா, நான் எப்ப பிறந்தேன், அந்த தேதி என்ன, அந்த தேதி யாருடைய எந்த புனிதரை நினைவுக்கு திருச்சபை அறிவித்து அதை வாங்கி அவருடைய நற்பண்புகளை எனதாக்கிக் கொள்கின்ற பொழுது எனக்குள் பெயர் மாற்றம் ஏற்படுது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் தொடக்க நூல அழைச்சதுக்கு அப்புறம் அந்த தொடக்க நூல் 17:5 அவர் ஆபிரகாம் வந்து, ஆபிரகாம் இனிமே உன் பேர் ஆபிரகாம் அல்ல ஆபிரகாம். அது வரைக்கும் ஆபிரகாம் தான் அவர் பேரு, ஆபிராம். இப்ப என்ன சொல்றாரு, இனிமே உன் பெயரு ஆபிராம் இல்ல ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாங்க. சாராயை பார்த்து 17:15 இனி சாரா, எல்லாருக்கும் தாய், இந்த பக்கம் எல்லா இடத்துக்கும் நீ தந்தையா இருப்பாய். யாக்கோபை பார்த்து சொல்றார், நைட்டெல்லாம் வந்து ஒரே போராட்டம், அவங்க போராடி வெட்டி கொடுக்கிறாங்க. யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் 32 தொடக்கம் 32:28 யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார், நீ கடவுளோடு போராடி வெற்றி கொண்டபடினாலே இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல. யாக்கோபுனா எத்தன், ஏமாத்துவன், அந்த பெயரை வச்சு நீ இருக்காது. இனி உன் பெயர் இஸ்ராயேல், இஸ்ரவேல். பவுலுடைய 9ஆம் அதிகாரத்தை வந்து பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். திருத்துதற்படி 9ஆம் அதிகாரத்துல மனம் மாறுகிறார். ஆனா 9, 10, 11, 12 வரைக்கும் அங்க சவுல் தான் பேர் இருக்கிறது. ஆனா 13ஆம் அதிகாரத்துல அவர் பெயர் அங்கே பவுலாக மாறும். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18, மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18 வந்து யோனாவின் மகனான சீமோனே இனி உன் பெயர் பாறை, பேதுரு என்று சொல்றார். பாறை என்றால் படிப்பனி, திருச்சபை என்றால் இயேசுவின் மறைவுரை. இயேசுவின் மறைவுரையாகிய நம்மை பாறை என்று படிப்பினை கட்டி எழுப்பினா திருச்சபையை கட்டு. திருச்சபை கட்டுறதுனா கட்டடம் கிடையாது, கிறிஸ்துவிலே நம்மை கட்டுகிறார். அதுக்கு படிப்பனை வார்த்தை வேண்டும். அதனால சொல்றாரு, இனி யோனாவின் மகனான சீமோனே இனி உன் பெயர் சீமோன் அல்ல, உன் பெயர் பாறை, பேதுரு அழைக்கப்படும். அந்த பெயருக்கு தகுந்தவரை வாழ்க்கை மாறுவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 1 இடமாற்றம், 2வது இனமாற்றம், 3வது பெயர் மாற்றம் நிச்சயம் வேண்டும். இது வரைக்கும் நமக்கு அந்த பேர் ஏதாவது பேர் வச்சுட்டாங்க. நீங்க வீட்டுல போய் நீங்க எந்த தேதியில பிறந்தீங்களோ அந்த தேதியில யாருடைய புனிதருடைய நாமம் இருக்குன்னு யோசித்து அந்த வரலாறுலாம் இருக்கும், அதை படிச்சுப்பாங்க. அவருக்குரிய பண்பு நலன்களை உண்டாக்கிக் கொள்கின்ற பொழுது உங்களுக்குள் பெயர் மாற்றம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். முதலாக தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவான், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவான். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். எதையுமே கடவுளுடைய சித்தம் ஏற்று. இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு வந்தது கடவுளுடைய சித்தம், இறைவார்த்தை கேட்பது கடவுளுடைய சித்தம். இந்த கணவன், இந்த மனிதன் எனக்கு கணவனாய் அமைந்தது கடவுளுடைய சித்தம், இந்த மகள் எனக்கு மனைவியாக அமைந்தது, பிள்ளைகளுக்கு பிள்ளையாய் பிறந்தது, எல்லாம் கடவுளுடைய சித்தம். அந்த ஒரு மனோபாவம் நமக்கு வரும். அப்பதான் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஆண்டுடைய விருப்பம், இது ஆண்டவன் தெரியாம எதையும் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. இது ஆண்டவனின் விருப்பம், இது ஆண்டவனின் சித்தம், இது ஆண்டவனின் திருவிழாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம கடந்து போறோம். ஒரு கோயில்ல அன்பு சாமி ஒருத்தர் மணி அடிச்சுட்டு இருக்காரு. 15 வருஷமா மணி அடிச்சுட்டு இருக்காரு. எல்லாமே 5 வருஷத்துக்கு சாமியார் வரப்போ ஒரு ஃபாதர் விட்டாரு, மாறி விட்டாரு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டா, நீ என்ன செய்யற, நீ என்ன செய்யற, என்ன செய்யற.
இவரை கூப்பிட்டார். என்னப்பா உங்க பேர் அந்தோணி சாமியா? நீங்க எத்தனை வருஷமா இங்க மணி அடிச்சுட்டு இருக்கீங்க? 15 வருஷமா மணி அடிக்க. அவர் மணி மட்டும் அடிக்கிறது இல்லை, எப்பொழுதுமே அந்த ஒளிபெருக்கு வழியாக சொல்லப்பட வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை சார்ந்து இருப்பார். நல்ல மனுஷன். உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா, எழுத தெரியுமா? எனக்கு எழுத கையெழுத்து போடலாம் தெரியாது சாமி, நமக்கு கை நாட்டு தான். ஐயோ, எனக்கு கையெழுத்து போட எழுத நான் மல்டி பர்பஸா இருக்கணும், அப்பதான் நான் வந்து வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியும். நீங்க எதுவுமே வேணாம், வேலைக்கு வேணான்ட்டு. உங்களுக்கு தான் கையெழுத்து போடுறதுக்காக எழுத தெரியாதுல்ல, நீங்க வேணாம், வேலைக்கு வேணாம், நீங்க போக வேண்டாம். அவர் ஒன்றும் சொல்லல, நன்றி சாமி நன்றி சாமி சொல்லிட்டு ஒரு மாதிரி கணக்கு சரி இது இறை சித்தன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு திரும்பி பார்த்து கூப்பிட்டார். இங்க வாங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதனால நான் ஏதாவது உங்களுக்கு தொகை கொடுக்குறேன், உங்களுக்கு தொகை கொடுக்க அதை வச்சுட்டீங்க, ஏதாவது கொஞ்சம் பிசினஸ் பண்ணி பொழைச்சிருக்கேன், நான் எனக்கு தேவைக்கு தான் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு நல்ல ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு போனது கொஞ்சம் கொஞ்சம் பழம் விற்கிறது, மிட்டாய் விற்கிறது, சீசனோட பழம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்ச கடை பொட்டி கடை வச்சு ஒரு 7-8 வருஷத்துல நல்ல பெரிய மளிகை கடையே உண்டாயிடுச்சு. அண்ணாச்சி பெரிய மளிகை கடை, நல்லா பிசினஸ் பண்ணி நல்ல பெரிய கடையாயிடுச்சு. அது அவருடைய ஒரு ஆசீர்வாதம், நல்லா காசு நல்லா பெருக ஆரம்பிச்சு. எப்போ ஒரு பையன் தான் போய் பேங்க்ல போய் பணம் போடுவோம், அவர் பையன் ஒரு வாரம் இங்க பிடிக்காமல, இவரு 2 நாளா பேங்க்கு போறப்ப பணம் கட்டிட்டு வராரு, அப்பப்போ ஒரு போய் பணத்தை கட்டிட்டு வருவாரு. அப்ப மேனேஜர் பார்த்து அவர் பார்த்து விஷ் பண்ணுவாங்க, டெய்லி வந்து பணம் போறாங்கல்ல, அப்ப மேனேஜர் பார்த்து கேட்டாங்க, அப்போ கையெழுத்து கொடுங்க, கை நாட்டு காசாமி நம்மளுக்குலாம் வந்து கையெழுத்துலாம் வரும். அப்ப சொன்னாங்க, கை நாட்டு போறப்பே இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, பேங்க்கு வர வைக்கிறீங்க, கையெழுத்து போட்டா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அடா போங்க நீங்க, நான் கையெழுத்து போட்டா என்ன உட்காந்து நான் மணி தான் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அதாவது கடவுளுடைய சித்தம் என்பது அதை ஒப்பு கொடுக்கிறப்போ எடுத்து பயன்படும். எது வாழ்க்கை நடந்தாலும் சொன்னது போல என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம பாட்டு பயணிச்சே இருக்கு. கடவுளுக்கு தெரியாம எது ஒன்று என் வாழ்க்கை நடக்க ஆண்டதை நீங்க பார்த்துக்கோங்க. சில நேரத்தை கேட்டா அவரு நமக்கு செய்வாரு, சில நேரத்தை கேட்காம செய்வாரு. நீங்க இந்த கடவுளோட பேசுற அனுபவம்னா உங்களுக்கு வரணும். நான் வந்து பேய் வந்துச்சு, அசுத்தாமி வந்துச்சுதான் சொல்லல. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கீழே ஒரு ரூம் இருக்கு, அங்க படுக்கிறப்ப நான் கொஞ்சம் சோர்ந்து ஜபத்து அதிகாலை ஜபத்துல எந்திரிக்கல, சோர்ந்து படுத்துட்டேன். அப்ப வந்து எங்க அண்ணன் பக்கத்து ரூம்ல எங்க அண்ணன் ஃபேமிலி இருக்கிறாங்க, பட 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 படம்னு கதவை தட்டுறாங்க. நான் வந்து கேட்டேன், எனக்கு காலத்தை ஏன் சத்தம் போட்டு கதவை தட்டிட்டு இருவா அப்படி ஏச்சு பண்ண யாரு அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப நான் ஜபிக்கும்படியாக யாரையோ ஒருத்தர் கடவுள் அனுப்பி என்ன செய்வார், தூதன் அனுப்பி போயிடும். அதே மாதிரி என்று பேர் சொல்லியே கூப்பிடலாம், நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அது ஆண்டவருக்குள்ள வாழ வாழ அவனுடைய வார்த்தையை வளர்றாங்க, இந்த அனுபவங்கள் நம்ம கிடைக்கும். நம்ம என்னன்னா வழிபாட்டோடு நம்ம எந்திரிக்கணும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கோயிலுக்கு போனோமா, ஜெபம் சொன்னோமா, ஜெபமால சொன்னோமா, இறை வார்த்தை கேட்டோமா, நமக்கு நீ உட்கண்டமா போ, அவ்வளவுதான். மேற்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கான வாழ்வதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலில் நாம் ஈடுபடுவது, அது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அது தவிர்க்கப்படக்கூடிய ஒன்றாயிருக்கு. வளர்ப்பு, அந்த வளர்வதற்கு உதவி செய்வதுதான் கிறிஸ்துவின் வார்த்தை. அந்த கிறிஸ்துவின் வார்த்தை ஊடுருவிடப்படதான் எதையுமே ஆண்டுடைய சித்தம் என ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு. முதல்ல நான் என்ன சொன்னேன், இடமாற்றம். இரண்டாவது இனமாற்றம். மூன்றாவது பெயர் மாற்றம். நான்காவது மனமாற்றம். இதுதான் ரூட். கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையான ஒரு வேறு எதுன்னு சொன்னா மனமாற்றம் ஏற்படுதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 இயேசு பெருமான் வந்தபோது சொன்ன வார்த்தை, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி துர்ச்செய்தி அல்ல, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். கொடியவர்கள் தங்கள் வழிமுறைகளையும் தீயவர்கள் தங்கள் தீய இடங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார், அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். மனம் திரும்பணும். இந்த பக்கமா நான் போயிட்டு இருக்கேன், அது சரியான பாதை அல்ல, அது இடுகாட்டுக்கு போற பாதை, சுடுகாட்டுக்கு போற பாதை, வாழ்வுக்கான பாதை இல்ல, இது உலகத்துக்கான பாதை. அப்படியே கடவுள் சத்தம் கேட்டதுக்கு அப்படியே எப்போட்டு திரும்பினேன். அந்த பக்கமா போயிட்டு இருந்த வாழ்வு அப்படியே என்ன செய்ய ஆண்டு பக்கமா திரும்ப.
மனம் திரும்புதல். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுங்கள். மனம் திரும்பவே, பாவ வாழ்க்கை விட்டு வெளியேறவே. நீதிமொழி பழமொழி 28ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். அதான் ஒவ்வொரு அறிஞராக செய்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு பெற மாட்டான். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அவன் தான் வாழ்வு பெறுவான், நிலை வாழ்வு பெறுவான், நிலை வாழ்வு பெறுவான். மட்டுமல்ல, சீராக் 21:1 வாசிக்கிறோம். மகனே மகளே, நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய கடவுளை நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மனம் மாற வேண்டும், மனமாற்றம் வேண்டும். அந்த மனமாற்றத்தை ரொம்ப வலியுறுத்துகிற ஒரு காலம் தான் தவக்காலம். மனமாற்றத்தை அதிகமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காலம் தான் தவக்காலம். மனம் திரும்ப முடியாத நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைக்கிற காலம் தான் மனக்காலம், மனமாற்றத்தின் காலமாக தவக்காலம். ஒவ்வொரு அழைச்சாந்தில் பங்கு பெற்று பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பில் நிஜத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வு பெற அழைக்கக்கூடிய காலம் தான் இந்த தவக்காலம். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது திருப்பாடல் 103 வாசிக்கிறோம். இதோ கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை. மற்றபடி அதே திருப்பாடல் 103:10 வாசிக்கிறோம். நாம் அறிக்கை செய்கிற பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அறிக்கை செய்கிற பாவங்களை தூக்கி எறிந்து விடுகிறார். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரத்துக்கு தன் பேரன்பை நான் உங்களை என்னை நிரப்புகிறேன். ஏன்னா சிலுவையில் சொன்ன வார்த்தை தான். லூக்கா 23:34 வாசிக்கிறோம். இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களே மன்னி. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஏசாயா 55:7 அவர் பாவங்களை மன்னிப்பதில் வள்ளல் என்று சொல்றார். அவருக்கு பாவங்களை எல்லாம் என்ன செய்றாரு? ஆழ்கடலில் தூக்கி எறிகிறார் என்று நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரி, இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிற நற்செய்தியை வாசனையாக தான் வாசிக்க போறோம். அதை பார்த்த சமாரிய பெண், அவர் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்தவர், பல கனவோடு இருந்தவர். ஆனா அதான் அவர் குற்றப்படுத்து. நிறைவானவர் வருகின்ற பொழுது குறைவு மறைஞ்சு போகும். 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறது. நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போவார். யார் நிறைவானது? இயேசு இங்க நிறைவானவராக இருக்கிறார், வெளிச்சமானவராக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார். இவர் நிறைவானவர். குறைவான பெண்ணு நிறைவானவர். அந்த குறைவான பெண்ணை சந்திக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை மாறிட்டே ஒன்னா சொல்ல அதை பார்த்தா கான்வர்சேஷன் ரொம்ப அருமையா பைபிள வாசிப்பாங்க. கசத்தப்பன் அந்த பெண் மனமானது. அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்காக, வாழ்வு தரும் நீரை பெற்றுக் கொள்வதற்காக, அந்த வாழ்வு தரும் நீரை கொடுப்பார் இவர்தான் என்பதை அறிந்து அவள் வழியாக பார்க்க இவ மனமானது, இவ வழியாக ஒரு கிராமமே மனமானது. பிரைஸ் தி லார்ட். இவள் மனமானதை பார்த்து அவங்க சொல்றாங்க, உன் பேச்சை கேட்ட வாசியில நாங்களே ஒரு மீட்பர் கண்டு சொல்லி கிராமமே இயேசுக்குள் சொந்தமாவதை நாம் பார்க்கிறோம். புரியுமா? நமக்குள் எழுகிற மனமாற்றம் உலகம் பார்க்கும். நமக்குள் எழுகின்ற மனமானத்தை உலகம் பார்க்கின்ற பொழுது இந்த மனதை எப்படி இருந்தா நீங்க எப்படி இருக்கான்னு சொல்லி அவன மனமான ஆரம்பிப்பான். சக்கையும் மத்தையும் ஒரே டாக்ஸ் கலெக்டர், 2 பேரும் சொந்த வரி வசிக்கிறவங்க, வரி வசூல் பண்றவங்க, அநேகமா வரி வசூல் பண்றவங்க. திடீர்னு ஆண்டவர் பார்த்தாரு, மத்தவையை பார்த்து என்னை பின்பற்றி வாழ்ந்தாரு, அப்படியே போட்டு பைத்தியக்காரன் வெளியே போயிட்டாரு. இதை பார்த்து இவனுக்கு அவருக்கு மனமாறல, அவர் பார்க்க மனமாற வச்சுச்சு. எதை வந்து பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் அந்த காசை அப்படியே போட்டு ஆண்டதுக்கு நீ மத்தியை போயிட்டார். அவர் போனதுக்கு இவருக்கு குடம், இவ்வளவு காசாசை பிடிச்ச அப்படியே போயிட்டாருன்னு சொல்லி அன்று முதல் இயேசுவை பார்க்க சக்கையும் வகை தேடினார். அவளுக்குள் இருந்த மனமாற்றம் இவளையும் உருட்டுது. அவரும் மனமாறினார் என்று வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆக மனமாற்றம் என்பது மிக 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 முக்கியம். அந்த மனமாற்றத்தை மிகவும் ஆழமாய் வழியிலிருக்கிற ஒரு காலம் இருக்கும் சொன்னால் அந்த காலம் தான் தவக்காலம். இந்த காலத்தை நாம் முற்றிலும் பயன்படுத்திக் கொண்டு பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தீமைகள், இச்சைகள், பிளவுகள், பிளந்துகள், ஆண்டவருக்கு ஒவ்வாத, ஆண்டவருக்கு பிடிக்காத, பிரமாணிக்கப்பட்ட, அவர் திருவுளத்துக்கு ஏற்புடைய அல்லாத, அவர் திருவுளத்துக்கு எதிராக, தீர்மானத்துக்கு எதிராக,
திட்டத்துக்காக வாழ்ந்து சொல்லிலோ செயலோ சிறுநிலை இருக்கு படிச்சுன்னா அவெல்லாம் தாராளமாக அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையா பாவத்தை நீக்கிடவே, கல்வாரி மலையில் இருந்தாயும். சேர்ந்து பாடுவோம். ஏழை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் கேளாத, ஏழை நான் தருவேன் இறைவா. பொன்னையா கேட்டான், பொருளையா கேட்டான், உடமையா கேட்டான், வீட்டையா கேட்டான், நகையா கேட்டான், நீங்க சுமந்திருக்கிற பாவத்தை கேட்ட, உன் பாவத்தை எனக்கு ஒப்பு கொடு. எந்த கடவுள் கேட்க முடியும்? எனக்கு அதை கூட இதை கூட அந்த படியை கூட இந்த படியை கூட தான் உலகத்துடைய தெய்வமா சொல்லுது. இவர் உன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை ஏண்ட கொடுத்து என் ரத்தத்தால் நீ சுத்தமாயி பரிசுத்தமாய் என்னை போல் மாறு என்று சொல்லி ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாடுவோம். பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, தேவனே உம் திருப்பாடுகளால், தேவனே உம் திருப்பாடுகளால் கல்வாரி மலையில் இருந்தாயோ, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் கேளாதே, இதை நான் தருவேன் இறைவா. ஒன்று இடமாற்றம், இரண்டாவது இனமாற்றம், மூன்றாவது பெயர் மாற்றம், நான்காவது மனமாற்றம், ஐந்தாவது உளமாற்றம். பைபிள் வச்சுக்கோங்க சிஸ்டர், எடுத்து முதல் வசனத்தை சொல்லிடுறேன். ஒரு 4 பேர், நீங்க சிஸ்டர், நீங்க பாப்பா, நீ என்ன செய்யற? மத்திய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19, 20 எடுத்து வச்சு. மத்திய நற்செய்தி இங்க பாப்பா, மத்திய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19, 20 வச்சு. பாப்பா நீ திருவெளிப்பாடு கடைசியில 22ஆம் அதிகாரம் 15 வச்சு. திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 17. சிஸ்டர் நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை. சிஸ்டர் நீங்க மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21, 22 எடுத்து வச்சு. சிஸ்டர் சிஸ்டர் நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20 அப்படியே வச்சு சொல்றப்ப நீங்க வாசி நான் சொல்றேன் கேட்டுக்கலாம். அப்படியே அவங்க அதை வச்சு நீங்க வச்சுக்கிறதா என்னன்னாக்கா பாவத்துடைய பட்டியல், பொது பட்டியல், மாநில பட்டியல் மாதிரி ஒரு பாவ பட்டியல் நான் சொல்றப்ப வாசிச்சா போதும். இங்கே நான் பார்க்கக்கூடியது இப்ப என்ன பார்க்கக்கூடியதுனாக்கா உளமாற்றம். 5வது உளமாற்றம். உளமாற்றம்னா இதயத்தை கடவுள் மாற்றுகிறார். மனிதன் செய்யக்கூடிய எல்லா தீமைகளும், மனிதன் செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களுக்காக எங்க போய் செட்டில் ஆகுதுன்னா மூளையில் அல்ல, அறிவில் அல்ல, குடலில் அல்ல, உடலில் அல்ல, உள்ளத்துல போய் செட்டில் ஆகும். பார்வையினால் உண்டாகிற காரியங்கள்,
அசுத்தமான காரியங்கள் காலினால் உண்டாக, அசுத்தமான காரியங்கள் கைகளினால் உண்டாக, அசுத்தமான காரியங்கள் கால்களினால் உண்டாக, அசுத்தமான காரியங்கள் மனித உடலின் உறுப்புகளால் உண்டாகிற ஒவ்வொரு அசுத்தமான பாவக்காய்கள் செயல்பட்டு அதற்குரிய எண்ணங்கள் ரூட்லாம் எங்க போய் உட்காது, எங்க செட்டிலாய் குடி இருக்குதுன்னா உள்ளது. நம்ம ஃபாதர் அடிக்கடி வாசிக்க கேட்டிருக்கோம். ஒருத்தருக்கு பேய் ஓடி இருக்கு, ரசத்தாய் ஓடி இருக்கு. வந்து எட்டி பார்க்குது, வீடெல்லாம் கூட்டி அழகா இருக்கு. என்ன சொல்லுது? நான் போய் என்ன என் ஆவியை கூட்டம் எடுத்து வீடு சுத்தமா இருக்குன்னா நீங்க உடனே நீங்க தப்பா நினைச்சீங்க. சுத்தமா சூப்பரா கூட்டி கழுவி கிழவி பூலாம், அது இல்ல. சுத்தமா இருக்கு. ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, தியானம் இல்ல, நம்பிக்கை இல்ல, ஆண்டவருக்கு நன்றி இல்ல, துதி இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் சுத்தமா உண்மையில நம்ம ஒண்ணே அவங்க நினைச்சுக்கணும். சுத்தமா சுத்தம், அந்த சுத்தம் இல்ல, சுத்தமா ஆவிக்குரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுவாங்க பெண்ணுன்னா பேய் இறங்கணும். நம்ம நினைச்சுக்கோம் பெண்ணுன்னா பேய், பெண்ணுட்டதான் பேய் இறங்கும். அதான் அர்த்தம். ஏறாட்டதான் முத இறங்குச்சு, அதுதான் அர்த்தம். நம்ம அப்படி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பெண்ணுன்னா பேய் இறங்கும், பேய் இறங்கும். அப்படி இல்லை, பெண்ணுட்டதான் பேய் இறங்கும். பெண்ணுதான் பலவீனமான பாடம் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்கள்ட்ட கை வச்சு உடுப்புல வரும். கல்யாணம் நடந்ததுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி எவ்வளவு ஒற்றுமையா இருந்தது. நகை சமயமா அப்படி இருப்பான், பின்னி பிணைஞ்சு இருப்பாங்க. ஒண்ணு என்றாலும் லைட்டா புகை, அடுத்தவங்க என்றால் அங்க ரெண்டு புகைச்சி இங்க 10 வரும். அப்படியே சின்ன பின்னவா மாதிரி கண்டினியூ ஆயிடும். அவங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சா தப்பா நினைச்சுக்காங்க. இதான் இயல்பு, இதான் நியதி, மாற்ற முடியும். வர வரைக்கும் இப்படி இருந்தவங்க வந்ததுக்கு அப்புறம் கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. பெண் என்றால் பேய். ஆனா அதே பெண்ணிட்டு தான் இயேசு பிறந்தார். அதே ஞாபகம் போச்சு. ஒரு இடத்துல குற்றப்படுத்தினாலும் கூட எந்த பெண்ணுக்கு வந்து பேய் இருந்துச்சோ, எந்த பெண்ணை வந்து பேய் பயன்படுத்துச்சோ, எந்த பெண்ணை வந்து கீழ்ப்படையா பண்ணுச்சோ, எந்த பெண் வந்து மனப்படுத்தக்கூடிய வீட்டை வந்து பொழுதுச்சோ, எந்த ஒரு பெண் வந்து அந்த பெண்ணின் வழியாக அந்த உலகத்தை வந்து பார்த்து நாளாச்சுச்சோ, எந்த பெண்ணின் வழியாக ஒன்றாச்சோ கடவுள் பார்த்த அதே பெண்ணின் வழியாக இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுத்தார். அந்த தேர்ந்து கொண்டு உன்னத பார்க்கதான் கண்ணி பணியா. பிரைஸ்லோ பிரைஸ்லோ ஹல்லேலூயா. ரெண்டுக்குமே பெருமை. ஆவதும் பெண்ணாலே அழிவதில்லை, ஆவதும் பெண்ணாலே பெண்ணாலே ஆழ்வதும் பெண்ணாலே அழிவது. ஆவதும் பெண்ணாலே ஆழ்வதும் பெண்ணாலே. இது ஒண்ணு உண்டானாலும் ஒரு பெண்ணோட. அதே மாதிரி குடும்பத்தில் ஆழ்வதும், இந்த குடும்பத்துல யார குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்றது யாருன்னா பெண்கள் தான் பண்ணுவோம். அவங்க தான் தெரியும் பார்க்கிறோம். ஆவதும் பெண்ணாலே ஆழ்வதும் பெண்ணாலே. இந்த பழமொழி பேசி பேசி அப்படி ஆயிருக்கு. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும். 1000 பொய்யை சொல்லி 1000 முறை போய் சொல்லியாவது இந்த கல்யாணத்தை பண்ணணும். அது நம்ம 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணணும். அப்படியே 1000 முறை போய் சொல்லியாவது அந்த கல்யாணத்தை. இந்த மாதிரி கலோக்கிய திண்டுக்கல் பக்கத்துல இடம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பேருந்து சிலுவைப்பட்டி. மல்லிகை தோட்டமா இருக்கும். நீங்க என்ன பேச்சுவாங்க? சிலுவைப்பட்டி சிலுக்குவார்பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. சிலுவைப்பட்டி ஆயிடுச்சு, பிசாசு எப்படி மாத்திருச்சு? சிலுக்குவார்பட்டி. அதாவது எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த தரம் தாழ்ந்து கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் செய்யறதுதான் ரொம்ப தந்திரதான். பொய்யன் யார்? பிசாசு. அதனாலதான் எல்லா தீமைகளை கொண்டு வந்து எங்க வந்து கொட்டுறா? குப்பையில கொட்டுற மாதிரி, உடல்ல கொட்டுற மாதிரி இதயத்துல கொட்டிடுவான். அதனாலதான் எரேமியா 17:9 எரேமியா 17:9 எழுதப்பட்டிருது, மனிதனுடைய இதயம் மிகவும் கேடு நிறைந்ததாக. எல்லா ஊழிய இச்சைகளுடைய எண்ணங்கள் தூண்டப்படக்கூடிய இடம் தூண்டி மறுபடியும் செட்டில் ஆகிறதுனால மறுபடியும் இதயமா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, உன் இதயத்தை கிழித்துக் கொள். யோவேல் 2:13-14 வாசிக்கிறோம். உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இருதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுனித்தோலை விருத்த செய்ய இதயத்தின் நுனித்தோலை விருத்த சின்னம் செய்து கொள்ளுங்கள். ரோமர் 2:29 வாசிக்கிறோம். ஆவியானவர் அரடியபடி உள்ளத்தில் இதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்தது, பாவத்துக்காக மனம் கதறி எழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்ய
பேசுகின்ற பொழுது அங்கே அவன் இதயம் கிழிக்கப்படுகிறது, அவன் இதயம் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அங்கே இயேசு கடவுள் கடந்து வந்து எரேமியா 36ஆம் அதிகாரம் 25, 26, அதே போல எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19, 20 பிரகாரம் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள உணர்வுள்ள இதயத்தை வைத்து தன் வார்த்தையும் ஆவியும் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா என் உள்ளம் நாடி கிடக்கும். உலமாக்க வேண்டும். அதே உள்ளத்தை வச்சிருந்தோம்னாக்கா மேலும் மேலும் பாவம் புரியிட்டு இருக்கோம். அதனால வந்து புதிய இதயத்தை, புதிய உள்ளத்தை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கம்மா. நீ வாசிப்பா, உனக்கு என்ன சொல்ல வாசி. 22:15 வாசி. நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் விண்ணரசில் நுழைய மாட்டார். இது ஒரு செட் ஆஃப் சிக்ஸ். பாப்பா நீ வாசி. மத்தேயு சொல்லுனா, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19, 20 வாசி. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்தே வருகின்றன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20. ஊழியர்களின் செயல்கள் யாவன யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, விதி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். மூச்சு வாங்க படிக்கிறோம், அவங்க வாங்கணும், நமக்கு மூச்சு வாங்கணும். மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உருவாகும். இங்கே ரோமர் யாரே சொன்னாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 33. அவர்கள் எல்லா வகை நெறிகளிலும் பொல்லாங்கு, பேராசை, தீமையையும் பொறாமை, கொலை, சண்டை சச்சரவு, வஞ்சகம், தீவினை முதலியவை மடிந்துவிட்டன. அவர்கள் புறம் கூறுபவர்கள், அவதூறு பேசுபவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள், இழுத்துரைப்பவர்கள், செருக்குற்றவர்கள், வீம்பு பாராட்டுபவர்கள், தீய வழிகளை கண்டுபிடிப்பவர்கள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இவ்வளவு ஒரு லிஸ்ட். இதெல்லாம் உள்ளத்துக்குள்ள உட்காந்துன்னா அந்த உள்ளத்தை வந்துட்டு ஆண்டவரை வாங்கினா வருவாங்க, வார்த்தை வருணா வருமா, ஆவியார் வருணா வருமா, அன்பு வைனா உள்ளத்தை மாற்ற வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆட்சி புரிவதாக. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் குருவான வழியாக இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் இதயத்தை தந்தனா இதயம் பரிசுத்தமான இதயமாய் புரிதப்படுத்தப்பட்ட இதயமாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நிலைப்படுத்த கொண்டு இதயங்களில் குடிகொள்வதாக அறிவிக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, கற்பிக்கப்படுகிற, தெரிவிக்கப்படுகிற, பார்க்க, படிக்கிற, கேட்கிற இறைவார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவர் எனத்தாய் பேசுகிற மனநிலையோடு அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளா இருக்குன்னு சொன்னா அந்த வார்த்தை தங்குகிற இடம் இதயமா இருக்கணும். அப்ப அது இதயம் புனிதப்படுத்தப்பட்ட இதயமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். கடவுள் பரிசுத்த ஆவியின் வழியாக நம் இதயங்களில் அவர் அன்பை ஊற்றுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். கடவுள் தன் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைத்தார். திருப்பலியிலே
இயேசுவினுடைய உடலையும் இயேசுவின் இரத்தத்தையும் நாம் இதய உணவாக, ஆன்ம உணவாக, ஆன்ம பானமாக போட்டு இதெல்லாம் கடவுள் வைக்கிற இடம் இதயம். அதனாலதான் அப்பயே கேட்டாரு நீதிமொழி 23:26 மகனே மகளே உன் இதயத்தை கொடு. 1 சாமுவேல் 16:7 இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். திருப்படிப்பாடல் 3:20 இதயத்தை தட்டிக் கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆக கல்லான இதயம் எடுக்கப்பட வேண்டும், புதிய இதயம். மீண்டும் சொல்லுகிறேன், எரேமியா 36:25-26, எசேக்கியேல் 11:19-20 படி கல்லான இதயம் எடுக்கப்பட்டு சதையுள்ள உணர்வுள்ள புதிய இதயம் வைக்கப்பட வேண்டும். அந்த புதிய இதயத்தை கடவுள் தன் வார்த்தையையும் தன் ஆவியை வைத்து புதிய உடன்படிக்கையில் நம்ம இணைத்து அவர் கடவுளாயும் நாம் மக்களாயும் மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக என்ன மாற்ற வேண்டும்? உளமாற்றம் வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்து வீடும் எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. கல்லான இதயத்தை எடுத்து வீடும் எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. எம்மை நாங்கள் மறக்க வீடு, எம்மை நாங்கள் மறக்க வீடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க வீடு. இறைவா இதோ வருகின்றோம், உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. பிரைஸ் தி லார்ட். 6வது உருமாற்றம். இடமாற்றம் பார்த்தோம், இனமாற்றம் பார்த்தோம், பேர் மாற்றம் பார்த்தோம், மனமாற்றம் பார்த்தோம், உளமாற்றம் பார்த்தோம். 6வது என்ன மாற்றம்? உருமாற்றம். இயேசு கிறிஸ்து உருமாறினார். மத்தேயு நற்செய்தி 17 இயேசு கிறிஸ்து உருமாறினார். தாவரமலையில ஏறி அவர் முன்பதாக தான் தெய்வமா இருந்தார். இப்ப மனிதனா இருக்க தெய்வமா இருக்கின்ற பட்சத்தில் விண்ணகத்தில் எப்படி இருப்பேன் ஒரு சாம்பிள் காமிச்சார். கோடி சூரியனை போல அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் இல்லை. அவர் பாவங்களை மன்னிக்க வந்த பரிசுத்தமான கடவுள். ஆகவே அவர் உடல் உருமாறி. மரியாதை பார்க்கணும். மரியாதை ஜென்ம பாவங்கள் நாங்கள் அவர்கள் உட்படுத்தப்படினாலே அவர்கள் புதிய உடன்படிக்கை பிழையாக புதிய முதல் நற்கரணை ஆலயமாக அவர்கள் மாறுவதை பார்த்தார். திருமுழுக்கு யோவான் அவரும் பாவம் இல்லாமல் தான் இருக்காங்க. எப்படின்னா திருமுழுக்கு யோவானும் திருமண எலிசபெத்தமான வயிற்றுக்குள் திருமுழுக்கு யோவான் இருக்கின்ற பொழுது மலைநாட்டுக்கு சென்று மரியா எலிசபெத்தமானை வாழ்த்துகின்ற பொழுது அவங்களுடைய வாழ்வொழியிலே தேவ வல்லமை புறப்பட்டு சென்று எலிசபெத்தமை நிரப்புகின்ற பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு துள்ளி குதித்தது. பிரைஸ் தி லார்ட். அப்பவே அந்த ஜென்ம பாவம் அங்கே 3 பேர்கள் தான் என்னன்னா பூமியிலே வாழ்கின்ற பொழுது பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்த வாசித்தவாக சொல்றோம். திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள். ஆக திருச்சபை இந்த 3 பேருக்கு மட்டும் தான் பிறப்பு விழா கொண்டார், வேற யாருக்குமே. திருமுழுக்கு யோவானுக்கும் அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் திருச்சபை பிறப்பு விழாவை கொண்டாடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். ஏன்னா உங்களை இதயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆன்மா அதுதான் உள்ளார்ந்த மனிதன், அவன் உருமாற முடியும். அப்ப இந்த உள்ளார்ந்த மனிதன் உருமாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளை பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் உங்கள் உடலை ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த பலியாக உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்க. உலகத்தின் மாதிரியை பின்பற்றாதீங்க, உங்கள் உள்ள புதுப்பிக்கப்பட்டு மறுரூபமடைவதாக சொல்லி. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த மனிதன் உருமாற்றம் அடைய முடியும். அதற்கு வழி என் உடம்ப ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த பலியா உயிருள்ள பலியா ஒப்புக்கொடுங்க. முடியுமா? இந்த உடம்பு மண்ணுக்கு பிறந்த உடம்ப கடவுளுக்கே உகந்த பரிசுத்த படியாகவும் உயிருள்ள படியாகவும் அனுதினமும் ஒப்பு கொடுக்கணும். இப்ப பரிசுத்த படினா நிறைய சொல்ல முடியாது ஒரு வார்த்தை. பரிசுத்த படினா வேற ஒண்ணு இல்லை.
நான் படிக்கிற காலத்துல தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்பதாக மகாத்மா தேசப்பிதா மகாத்மா காந்தி போட்டார். அந்த போட்டா கீழே நான் 3 குரங்கு உட்கார்ந்துருக்கோம். ஒண்ணு கண்ணை மூடி இருக்கு, ஒண்ணு காதை மூடி இருக்கு, ஒண்ணு வாங்கிடும். பார்த்துருக்கீங்களா? அது படிப்பினை லெசன்ஸ். என்னது? தீயவற்றை கேட்க மாட்டேன், தீயவற்றை பார்க்க மாட்டேன், தீயவற்றை பேச மாட்டேன். குரங்கு அதுக்கு 5. அதனால அது லெவல். நமக்கு எல்லாமே ஓபன், நமக்கு எல்லாமே ஓபன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லவற்றை பார்ப்பேன், நல்லவற்றை பேசுவேன், நல்லவற்றை கேட்பேன். இப்படி இந்த உடம்பில் இருந்து, உடலின் உறுப்புகள் இருந்து நல்லவையெல்லாம் பிரசவிக்கப்படும் என்று சொன்னார். எங்க உடல் உறுப்புகள் இருந்து நல்லவையெல்லாம், கடவுளுக்கு விருப்பமானவெல்லாம், கடவுளை திருமணத்துக்கு பிரசவிக்கக்கூடிய மகனாக இருப்பேன் என்று சொன்னால், நான் என் உடலை கடவுளுக்கு வந்த பரிசுத்தபடியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 19:20 வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, நீங்கள் எனக்கே சொந்தம், நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள், உங்கள் உடலாம் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அப்போ என் கடவுளுக்கு என் உடம்புனால எப்படி பெருமை சேர்க்க முடியும்? அவர் எப்படி மகிமைப்படுத்த முடியும்னா, என் உறுப்புகள் வழியாக நல்லவற்றை நான் பிரசவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிருள்ளபடின்னு சொல்றார். ஒண்ணு பரிசுத்தபடி. உயிருள்ளபடினா கடவுள் கொடுக்கிற எதுவுமே செத்து போனதை கொடுக்கிறது. இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இறை ஆவி உயிருள்ள ஆவி, இயேசுவின் சரீரம் உயிருள்ளது, இயேசுவின் எல்லாமே உயிருள்ளதா கொடுக்கிறார். அந்த உயிருள்ளதெல்லாம் எங்க தங்குது? இதயத்துல. இந்த இதயத்தில் உயிருள்ளதெல்லாம் தங்கு இருக்கிற பொழுது அந்த நிலையிலே நான் கடவுளுக்கு துதிப்படியோ, புகழ்ச்சிப்படியோ, சோத்திரப்படியோ, நன்றிப்படியோ, ஏறெடுத்து திருப்படியோ ஒப்புக் கொடுக்கும் பொழுது என் உடலை கடவுளுக்கு வந்து உயிருள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த என் உடம்பை கடவுளுக்கு வந்த உயிருள்ளபடியாக, பரிசுத்தபடியாக ஒப்பு கொடுத்து உலகத்துடைய மாதிரியை பின்பற்றாதபடி, உலகத்துடைய மாதிரியை பின்பற்றாதபடி, மண்ணாசைக்கு, பெண்ணாசைக்கு, பொன்னாசைக்கு அடிமையானபடி, எந்த பேராசைக்கு இடம் கொடுக்காதபடி, என் ஆசை அந்த விண்ணாசையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு உங்களுக்குள்ள எனக்கு சந்தரிக்கின்ற பொழுது, உயிர் பெறுகின்ற பொழுது, நான் என் உடலை கடவுளுக்கு வந்த பரிசுத்தபடியாக, உயிருள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதனால ஆன்மா என்னும் அந்த உள்ளாந்த மனிதன் எனக்குள்ளே ஒரு மாற்றம் அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வையும் கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டேன், முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டேன், நீர் எனக்காக பலியானே, நீர் எனக்காக பலியானே, உம் இரத்தத்தால் கழுவிவிடும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும், இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மீண்டும் பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். கடைசியாக பார்க்கக்கூடியது பயணமாற்றம். இடமாற்றம் பார்த்தோம், இனமாற்றம் பார்த்தோம், பெயர் மாற்றம் பார்த்தோம், மனமாற்றம் பார்த்தோம், உளமாற்றம் பார்த்தோம், உருமாற்றம் பார்த்தோம், கடைசியாக பயணம் மாற்றம். நாங்க உலகத்திலே இருக்க போகிறோம் சொல்லி ஒரு விதையான பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். உலகம் நிரந்தரம் அல்ல. உலகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் நிரந்தரம். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது.
இந்த உலகத்தில் நீங்கள் நாமும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகில் நிரந்தரமான வாழ்வை மேற்கொண்டிருக்கிறன்னா ஒரு விதமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். உலகத்தையே நம்பி வாழக்கூடிய, உலகத்தின் மீது பற்று வைக்கக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசிக்கிறோம். எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் என்றால் கடவுளுடைய அரசையும் மத குருதியும் கொண்டு வந்த தேடுகள் என்று சொல்லுங்கள். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். எவ்வளவு பேராசைக்கு இடப்படாதீர்கள், ஒருவனுக்கு செல்வம் வந்து விடுவதனால் வாழ்வு வந்து விடாது என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். பண ஆசை, பொருள் ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிகளாய் என்று சொல்லுகிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொருள் ஆசை சிலை வழிபாட்டுக்கு ஒப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப எதுல ஆசை வைக்கணும், எதுல ஆசை வைக்க கூடாது. தேவையை கடவுளுக்கு தப்பா சொல்லவே. தேவை என்று கோடி ரூபாய் வந்து தேவைன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆசை போறப்பதான் அதுக்கு இடம் கொடுக்குறப்ப அந்த ஆசை பேராசையா மாறி பெருநஷ்டமாய் முடியும். பயணம் மாற்றணும். நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனால் இதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நிறை வாழ்வை நோக்கி, நிறை உண்மை நோக்கி. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூய ஆவியானவர் நிறை வாழ்வை நோக்கி, நிறை உண்மை நோக்கி வழி நடத்துகிறார். பயணிச்சுட்டே இருக்கு. நான் பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னா நம்மளுக்கு வார்த்தையை வெளிச்சமா கொடுக்கிறார். திருப்பாடல் 119 105 என்ன வார்த்தை? உங்களுடைய வசனங்கள் என் கண்களுக்கு தீபமாய், நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. திருப்பாடல் 143 10 வாசிக்கிறோம். தாமே சொல்லுகிறார், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தர மாட்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே வழி நடத்தட்டும். ஏனென்றால் நான் பயணிக்கிறோம். நீதிமொழி பழமொழி 3ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். எதை நீங்கள் செய்தாலும் கடவுளை மனசுல வச்சுட்டு செய்யுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் வாக்கியம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இடுக்கமான வழியிலே மத்தேயு 7:13 வாசிப்பது கூட இடுக்கமான வாசலுடைய நுழைவோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டுக்கு ஒண்ணு வார்த்தையை பார்த்து பயணிக்கணும், இரண்டாவது தூயாவின் துணை கொண்டு பயணிக்கணும், மூன்றாவது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமந்து கொண்டு பயணிக்கணும். 3 இருக்கு. பிரைஸ் எல்லாம் பசி மயக்கத்துல இருக்கீங்க. எனக்கு பசிக்குது முடிக்க போறோம். பயணம் அந்த மட்டும் பயணம், அடுத்த சாப்பாடு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூப்பாடையும் கவனிக்கும். சிலுவைனா இயேசு சுமந்த சிலுவைய உங்களை சுமக்க சொல்லவே இல்லை. மனசை வச்சு அவர் உலக ரட்சணைகளுக்காக, உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக, உலகத்தின் சாபங்களை நீக்குவதற்காக, உலகத்தில் சமாதானம் செய்ய நிறைய சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்காக, மனிதனை மனுக்குலத்தில் மீட்பதற்காக அவர் சிறுவையிலே அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், காயப்பட்டார், சின்னப்பட்டார், தன் உயிரை கொடுத்தார். ஆனா நமக்கு அவர் மாதிரி ஒரு மனத்துல சிலுவையை செஞ்சு சுமந்துக்கு வான்னு சொல்ல, ஒரு சிலுவையை சுமந்து வாணிப்பட்டிக்கு வான்னு சொல்ல, குருசடிக்கு வான்னு சொல்ல, வெள்ளமணிக்கு வான்னு சொல்ல, கூட்டிக்கு வான்னு சொல்ல, இடைக்காட்டுக்கு வான்னு சொல்ல. வாழ்க்கையை உனக்குன்னு ஒரு சிலுவை வரும், அதை ஏத்துக்க. முதல் எனக்கு சிலுவை கொடுத்தாங்க, நான் சிலுவை மாதிரி கையெழுத்தேன். வாழ்க்கையை உனக்குன்னு ஒரு சிலுவை வரும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். ஒருவன் தன்னையே வெறுத்து, தன் சுயத்தை வெறுத்து, நாள்தோறும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை தான் சொல்ற. ஒருவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு, இன்னொரு சிலுவை, ஒருவன் தன்னையே மறுத்து சுயத்தை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு, ஏன் சிலுவைன்னு சொல்ல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின் செல்லு. ரொம்ப முக்கியம். துன்பமா இருக்கலாம், வியாகுலமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், கலாபனையா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், பசியா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், சச்சரவா இருக்கலாம், பிளவா இருக்கலாம், தரித்திரியமா இருக்கலாம், ஏழாமையா இருக்கலாம், ஏதோ ஒன்று. இறைவனுடைய வார்த்தைக்காக வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது, தேவனுடைய நாம மகிமை அடைய வேண்டும் என்று வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளா வரும். அப்ப ஒன்னே ஒண்ணு, இந்த பிரச்சனையை கண்டு முணுமுணுக்காதபடி, சஞ்சலப்படாதபடி, சங்கடப்படாதபடி, மன மகிழ்ச்சியுடைய யார் கடவுளுக்கு, ஆண்டவே இந்த வியாதிக்கு நன்றி, நீங்க குணப்படுத்துவீங்க, ஆண்டவே இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைப்பீங்க நன்றி, இந்த இழப்புக்கு நன்றி,
இந்த இரவுக்கு நன்றி என்று யார் சொல்லுகிறார்கள்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18 வாசிப்பது போல, என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் சொன்னார் பாத்தீங்களா? என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனோபாவத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்தான் சிலுவையை சுமந்து ஆண்டவர் பின்னே செல்லக்கூடியவர். இதை முதல்ல சக்சஸ் பண்ணி காமிச்சது யாருன்னா இயேசுவுக்கு முன்பதாக யோபு. ஒரே நைட்ல எல்லாம் வாசிச்சோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 வாசம். ஒரு நைட்ல எல்லா வயல், அவர் சொந்தமான வயல்லாம் எரிஞ்சு நாசமாயிடுச்சு. ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாமே செத்து போச்சு. பிள்ளைங்க 10 ஆகும். இவரு மேலாம் ஒரே கொப்படம். ஒய்க்கு ஏன் உயிரை வச்சுட்டு ஆடுகளை சமைக்கிட்டு சாப்பிடாருன்னு சொல்லி ஒய்வு திட்டுது. மக்களும் என்ன செய்யறாங்க? பெரிய பாவம் செஞ்சுட்டா கூட அதனாலதான் இந்த பிரச்சனை சொல்லி மக்கள் பார்க்கறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து கதறுவாரா? அவர் என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்துக்கு வெறுமனை வந்தேன், வெறுமனை போகிறேன். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கடவுள் அன்னைக்கு கொடுத்தார், நன்றி. கொடுத்த கடவுள் நீங்க எடுத்துட்டார், நன்றி என்று சொல்ல. யார் எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனோபாவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரோடு பயணிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் பயன். உலகம் சதமல்ல. உலகத்துல ஒரு பரீட்சை மைதானம். இந்த உலகத்துல எப்படி கிறிஸ்துவாக வாழணும் என்பதை பார்க்க, அதை வைத்து மறுவிட வாழ்க்கையில் நமக்கு மகிமைக்க வேண்டி செல்கிறார். ஆக இந்த பயண மாற்றம் நம் வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும். அனைவரும் எழுந்திருப்போம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் இழந்து விட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் இழந்து விட்டேன். உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே நானவராலயம் எனக்குள்ளே என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஐயா, என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். செல்வனும் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருவினாலே விடுதலை அடைந்தேனே. அந்த இயேசு சிந்திய குருவினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. அந்த இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்துவோம்.
ஹalleluya 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 ஜெபம் இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி, அப்பாவே நன்றி, பிதாவே நன்றி, நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, உத்தமரே நன்றி, வல்லவரே நன்றி, வெச்சரே நன்றி 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 ஆண்டவரே படைத்தவரே உமக்கு நன்றி, அமர வைத்தவரே நன்றி, பாட வைத்தவரே நன்றி, துதிக்க வைத்தவரே நன்றி, ஜெபிக்க வைத்தவரே நன்றி, இறைவார்த்தை கேட்க வைத்தவரே நன்றி, இறைவார்த்தை சிந்திக்க வைத்தவரே நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே எங்களுக்குள் உருவாக்குகிற மாற்றங்களுக்காக நன்றி செலுத்தி வணக்கம், மனமாற்றங்களுக்காக நன்றி செலுத்தி வணக்கம். ஆண்டவரே எங்களுக்குள் இடமாற்றம், எங்களுக்குள் இடமாற்றம், எங்களுக்குள் ஒரு இடமாற்றம், எங்களுக்குள் ஒரு பெயர் மாற்றம், எங்களுக்குள் ஒரு மனமாற்றம், எங்களுக்குள் உடமாற்றம், எங்களுக்குள் உருமாற்றம், எங்களுக்குள் பயணமாற்றம் ஏற்பட வேண்டும். ஆண்டவரே மாற்றத்தினால் நாங்கள் மாற்றத்தை காணக்கூடிய பெருமையான பாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பழைய கழியபடியாக, பழைய கழியபடியாக, புதிய நடபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய படைப்பாய் ஒவ்வொரு மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறந்த பிரகத்தை வைப்பது கண்டிப்பா கேட்ட வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தையின்படி, கேட்ட படைப்பின்படி மாற்றி மாற்றி அகற்றுகளுடைய வேறுபட்ட பக்கத்தை பிள்ளைகள் கொடுப்பதற்கு நன்றிப்பா. ஒவ்வொரு அரிசாதை பத்துப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து பாவங்களை பிடிச்சதை பெற்றுக்கொண்டு உணவத்தை பிள்ளைகள் கொடுப்பதற்கு நன்றிப்பா. நன்றி அன்று நன்றி என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொன்னதை உன் பிள்ளைகளை